ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய பவித்ரோற்சவம். வைபவமாக நடந்த பவித்ர பிரதிஷ்டை மற்றும் பவித்ர சமர்ப்பணம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்க சுவாமி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆணி பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஆதித்தம்பதிகள். பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாம் நாளாக நேற்று மாலை உபயநாச்சியார்கள் சமேதராக தங்க திருச்சியில் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வழிப்பிரகாரத்திற்கு வந்தனர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு ஏறுகுடைகள் பிடித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஆலயத்தின் வெளியே நுழைவு வாயில் ஆராதனையோடு அழைத்து வந்து சின்னஜீயர் சுவாமிகள் மடத்தின் முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கோலாட்டங்கள், பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்னஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முத்தங்கி அலங்காரத்துடன் அழகாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இன்று காலை ஆலய அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் மங்கள பொருட்களை நாதஸ்வரம் இளதாளங்களுடன் கோயிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். பின்னர் அர்ச்சகர்கள் பாலிகைகளில் நவதானியங்களை சேர்ப்பித்து புனித நீர் தெளித்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு கங்கணதாரணம் செய்து ஆரத்தி காட்டியதும் வேத மந்திர முழக்கத்துடன் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையடுத்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்கள், பழங்கள் ஆகியவற்றை இட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேடை மீது தெய்வங்களின் கிரீடங்கள் மற்றும் கவசங்களை வைத்து அற்றதை தூவி பூஜைகள் செய்ததும் உற்சவ தெய்வங்களுக்கு தேவஸ்தான ஜீயர்கள் முன்னிலையில் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் கவசங்கள் இன்றி வீற்றிருந்த உற்சவர்களுக்கு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூரம் காட்டியதும் சகசரதாரை வழியாக தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு புனித நீரையும் ஊற்றி அஷ்டோத்திர சத கலசாபிஷேகத்தை நிறைவு செய்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலய பவித்ரோற்சவத்தின் ஒரு பகுதியாக பவித்ர பிரதிஷ்டையும் பவித்ர சமர்ப்பணமும் வைபவமாக நடைபெற்றன. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் இருக்கும் யாகசாலையின் மேடை மீது சோமநாயக்கி சமேதராக சோமஸ்கந்தரையும் அருகே அருள்மிகு காமாட்சி அம்பாளையும் பவித்ர மாலை கொண்டு விசேஷ அலங்காரம் செய்து எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து கலசஸ்தாபனை, கலச பூஜை, அக்னி காரியம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி சாஸ்திர முறைப்படி ஹோமம் வளர்த்து லகுபூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். நிறைவாக வேத மந்திரங்கள் முழங்க கிரந்தி பவித்ர பிரதிஷ்டை நடைபெற்றது. இன்று காலை சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்திற்கும் வில்வத்தால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டதும் குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் பவித்திரங்களை சுமந்து கொண்டு ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்கள், பலிபீடம், கொடிமரம் ஆகியவற்றிற்கு கிரந்தி பவித்திரங்களை சமர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்க சுவாமி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக வீதி உலா புறப்பட்ட உற்சவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது.
ஸ்ரீபாதம் தாங்கிகள் இரு குடை சேவையோடு கருடன் மீது எழுந்தருளிய ஸ்ரீ தெள்ளிய சிங்கரை மாட வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். ஊதா நிற மஞ்சள் பட்டாடை கட்டிக்கொண்டு பெரிய திருவடியும் நீலக்கரை வைத்த ஊதா பட்டாடையுடன் பலவித ஆபரணங்களும் இரத்தனங்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமும் அணிந்து ஸ்ரீ தெள்ளிய சிங்கரும் அழகாக காட்சி தந்தருளினர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி அருள் புரிந்தார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திக்கு பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரிய பக்தன் மீது அமர்ந்து கொண்டு வீதி உலா வந்த உற்சவருக்கு சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். மாட வீதிகளில் பவனி வந்த உற்சவ மூர்த்தியை பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடியும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறும் பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக கோயில் எதிரே எழுந்தருளிய உற்சவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி உள்ளே அழைத்துச் சென்றனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆணி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் ஆதித்தம்பதிகள் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வீதி உலா வந்து அருள்பாலித்தனர். முதல் நாள் உற்சவத்தை முன்னிட்டு கோயிலில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் மற்றும் ஸ்ரீ பராசக்தி அம்மன் சமேதராக அண்ணாமலையாரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். வெள்ளிக் கவசத்துடன் கணநாதனும் திருக்காட்சி தந்தருளினார். உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய வழி பிரகாரத்திற்கு வந்தனர். ஏராளமானோர் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன் வர ஆதித்தம்பதிகளை சுமந்து கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி பலம் வந்தனர். பிறகு வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் ஸ்ரீ கோமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோயிலில் உற்சவருக்கு வெள்ளி கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் வெள்ளி பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ சாரங்கபாணியை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்திருந்தனர். சுவாமிக்கு எதிர் சேவையாக வெள்ளி யானை வாகனத்தின் மேல் உற்சவர் பெரியாழ்வார் எழுந்தருள தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டது. இதையடுத்து பொதுஜன சேவை நடத்தி அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். யானை வாகனத்தின் மேல் நின்று கைகொப்பி தொழுதவாறு எதிர் சேவையாக ஸ்ரீ பெரியாழ்வார் முன்னே செல்ல பெரிய திருவடி மீது பரமபத கோலத்தில் அமர்ந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த ஸ்ரீ சாரங்கபாணியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயில் ஆணி பெரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ கங்காளநாதர் உற்சவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அன்னபூரணிக்கு காட்சி கொடுக்க முப்புறம் எரித்த சிவபெருமான் தங்க சப்பரத்தில் திரிசடையும் தங்க திருவோடும் கையில் ஏந்தி கங்காளநாதராக திருக்காட்சி தந்தருளினார். சுவாமிக்கு தங்க பாத கவசம் அணிவித்து கையில் கமண்டலமும் உடுக்கையோடு யோகதண்டமும் தந்து காசு மாலை, பவள மாலை உள்ளிட்ட ஆபரணங்களுடன் காதணிகளும் கல்லாபரணம் மற்றும் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சுவாமி அருகே குண்டோதரன் தங்க திருவோட்டை தலையில் சுமந்தபடி காட்சி தர உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் காணிக்கைகளை கங்காளநாதர் திருவோட்டில் செலுத்தினர். பிறகு கோயிலின் வெளியே சப்பரத்தில் உற்சவர் அன்னபூரணி எழுந்தருள நுழைவு வாயில் ஆராதனையுடன் தங்க சப்பரத்தில் ஸ்ரீ கங்காளநாதரை கைலாய வாத்தியங்கள் முழங்க அழைத்து வந்தனர். பிறகு அன்னபூரணிக்கு சுவாமி திருக்காட்சி தரும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத பாராயணம் ஓதி 12 திருமுறைகளை பாராயணம் செய்தவாறு வேத பண்டிதர்களும் சிவனடியார்களும் ரத வீதிகளில் முன்னே செல்ல நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு ஸ்ரீ கங்காளநாதர் பவனி வர எண்ணற்ற பக்தர்கள் தங்க திருவோட்டில் காணிக்கை செலுத்தி ஈசனை மனமுருக தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை பச்சை தோரணங்களாலும் வண்ண மின்விளக்குகளாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர்.
60 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் 108 வேத பண்டிதர்களும் 9 ஓதுவார் மூர்த்திகளும் இணைந்து யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி மற்றும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அரோகரா கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோயில் ராஜகோபுரத்தின் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 108 அடி உயரமும் 7 நிலைகளும் கொண்ட கிழக்கு ராஜகோபுரத்தின் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பம்பை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் மாரியம்மனை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அம்பிகைக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ மாரியம்மனுக்கு ஹோமம் வளர்த்து பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை ஆலய அதிகாரிகள் அர்ச்சகர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி எடுத்து வந்து ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனுக்கு மந்திர உச்சாடனங்களுடன் கலசாபிஷேகமும் செய்தனர். இதையடுத்து மல்லிகை மலர்ச்சரங்களுடன் மாலை சூட்டி அலங்கரித்து அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு கருட சேவை நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் அகோபில மடத்தில் தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை கொலுவிருக்க செய்திருந்தனர். சுவாமிக்கும் தாயாருக்கும் கிரீடங்கள் அணிவித்து பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோயிலை அடைந்த தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கும்பதீபம் காட்டி திருவந்திக்காப்பு நடத்தியதும் உற்சவ தெய்வங்களை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே சொக்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மகா உக்கிர பிரத்யங்கரா தேவி கோவிலில் 108 கலசாபிஷேகம் நடைபெற்றது. கோயிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ கோள்வினை தீர்த்த விநாயகர் மற்றும் ஸ்ரீ கரையேற்று விநாயகரோடு நடுநாயகமாக அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய மூலவரான அருள்மிகு மகா உத்தர பிரத்யங்கரா தேவி சன்னதி முன்பு உற்சவரையும் அம்மன் திருமுகங்கள் பதித்த கலசங்களையும் பல்வேறு கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி மகாகுண்டத்தில் யாகம் வளர்க்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் தூபத்துடன் ஆரத்தி காட்டியதும் கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சிம்மத்தின் மீது அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ மகா உத்தர பிரத்யங்கரா தேவிக்கு 108 கலசாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டு தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிவித்து புஷ்பாபிஷேகம் நடத்தி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ மகா உக்கிர பிரத்யங்கரா தேவியை தரிசித்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். எட்டுப்பேட்டை கட்டியாளும் சேலத்து மகாராணி என்று பக்தர்களால் அழைக்கப்படும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடித் திருவிழாவையொட்டி முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. 7 கலசங்களும் 6 நிலைகளும் கொண்டு அம்மனின் பல்வேறு சுதை சிற்ப திருவுருவங்களுடன் அமைந்த ராஜகோபுரம் கொண்ட திருக்கோயிலில் மூலவருக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்களுடன் மலர்கள் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி புல்லாக்கு மின்ன மூலவரும் மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு உற்சவரும் திருக்காட்சி தந்தருள அம்பிகை முன்பு நவதானியத்துடன் மலர்களை வைத்து தூபம் காண்பித்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு அர்ச்சனையும் நடைபெற்றது. முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வேப்பிலையுடன் மலர்ச்சரம் மற்றும் மாலை கட்டி அலங்கரித்திருந்தனர். பூஜைகள் முடிந்ததும் பக்தர்களிடம் நவதானியங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து அர்ச்சகர் நவதானிய மூட்டையுடன் கம்பத்திற்கு காப்பு கட்டியதும் முகூர்த்த கம்பத்தை பக்தர்கள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் ஒரு பகுதியில் முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டது.
பிறகு கம்பத்திற்கு பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற காப்பு கட்டியதும் ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக மூலவருக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஆணி திருவிழாவின் ஒரு பகுதியாக தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தெய்வ திருமண வைபவத்தை முன்னிட்டு கோயிலை பச்சை தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் தெய்வங்களுக்கு தீபம் காட்டி சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றுதல், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். இதையடுத்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன. பிறகு மாங்கல்ய பூஜை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமமும் வளர்த்தனர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்ததும் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு குண்டத்தில் பொறியிடுதல், பூர்ணாகுதி சமர்ப்பித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளோடு வாரணமாயிரம், அம்மி மிதித்தல் ஆகிய முறைப்பாடுகளையும் நடத்தினர். ஊஞ்சல் மீது தாயார்கள் சமேதராக கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த பெருமாளுக்கு பலவித தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பண்டரிநாத பஜனை மடத்தில் 102ஆம் ஆண்டு ஆஷாட ஏகாதசி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலஸ்தானத்திற்குள் சென்று ஸ்ரீ ரகுமாயி தாயாரோடு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பண்டரிநாதனுக்கு துளசி மாலைகள் சாற்றி தெய்வங்களை வலம் வந்து வணங்கினர். பிறகு அனைவருக்கும் தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதையடுத்து கோயில் வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் ஆணி பெருவிழா துவக்கமாக கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி சிம்மத்தின் உருவம் வரைந்த பட்டத்தை பல்லாக்கில் வைத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி எடுத்து வந்தனர். பிறகு கொடிக்கம்பத்திற்கு வேத பண்டிதர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து கொடிக்கம்பம் அருகே நடப்பட்டிருந்த மூங்கில் கம்பத்தில் பட்டத்தை வைத்து பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் சிம்ம பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காண்பித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தாயார்கள் சமேத பெருமாளுக்கு சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலய வாகன மண்டபத்தில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை குலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமியை தரிசித்த அனைவர் மீதும் அட்சதை தூவப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு ஆலயத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தினர். உபயநாச்சியார்களோடு சர்வலங்காரத்துடன் பரமபத கோலத்தில் சேஷ வாகனத்தில் அமர்ந்து எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு உற்சவர்களுக்கு திருவீதி உலாவும் துவங்கியது. நிறைவாக கோயிலில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம், தேனி, திருவாரூர், நாமக்கல் ஆகிய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்று வந்த ஆஷாட நவராத்திரி விழா அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை மற்றும் திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகளோடு இனிதே நிறைவு பெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள அருள்மிகு ஆதி வாராகி அம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தீபம் காண்பித்ததும் பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்தனர். இதையடுத்து ஸ்ரீ ஆதி வாராகி அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்ததும்
அர்ச்சகர் திருநாமங்களை கூறியபடி இருக்க அம்பிகைக்கு சகஸ்ர நாம குங்கும அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ஆதி வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம் காட்டியதும் குடை சத்தியம் சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் அபிஷேக மஞ்சள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோவிலில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் கணபதி பூஜை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். உன்மத்த பைரவரோடு உற்சவர் அருள்மிகு வாராகி அம்மனை சர்வ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம், இக்னோபவீதம் சாட்டுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கன்னிகாதானம் செய்ததும் மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் செய்ததும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்கள் முன்னிலையில் நாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி மார்க்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்வர்ண வாராகி அம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளி கவசங்கள் அணிவித்து பலவித பழங்கள் கொண்டு கிரீடமும் ஆடையும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த தேவிக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தியிருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு பின் இருக்கைகளில் தண்டமும் ஏற்கலப்பையும் தாங்கி முன் இருக்கைகளால் அபயமும் வரதமும் காட்டியபடி அம்பிகை பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், மாவு கரிசல், தேன், மஞ்சள், அபிஷேக பொடி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு கோவில் கருவறையில் அமர்ந்து விசேஷ அலங்காரத்தோடு அருள் புரிந்த ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு முதலில் தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சிகப்பு பட்டாடையோடு மலர் மாலைகள் அணிந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டி பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்து விபூதி குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு கருவறையில் அமர்ந்து அருள் புரியும் தேவிக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மாங்காய் ஹாரத்துடன் அரளி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்தனர். மூலவருக்கு திருமுகத்தில் பச்சை சாற்றி கிரீடத்துடன் ஆபரணங்களும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகளும் வேப்பிள்ளை மாலையும் அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கும் பூங்கரங்கம் மற்றும் உற்சவர் அம்மனுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேக மகோத்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக நடைபெற்ற ஸ்னப்பன திருமஞ்சனம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய பவித்ரோற்சவம். வைபவமாக நடந்த பவித்ர பிரதிஷ்டை மற்றும் பவித்ர சமர்ப்பணம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்க சுவாமி பிரம்மோற்சவம். விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆணி பிரம்மோற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்த ஆதித்தம்பதிகள். பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை முருகன் கோவில் கும்பாபிஷேகம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ